secant theta by sin theta minus sin theta by cos theta. இதை எப்படி நிரூபிக்கணும்னா cot theta நிரூபிக்கணும். secant theta by sin theta minus sin theta by cos theta. இது இந்த மாதிரி பின்னத்தில் இருந்தால் நம்ம என்ன செய்யணும்னா குறுக்கு பெருக்கல் பெருக்கிக்கலாம். பெருக்கி நம்ம கழித்தலோ கூட்டலோ பண்ணணும். சரி, குறுக்கு பெருக்கல் பெருக்கிக்கலாம். முதல்ல காஸ் தீட்டாவால் மேலையும் கீழையும் பெருக்கணும். சைன் தீட்டாவால் இந்த பக்கம் மேலையும் கீழையும் பெருக்கணும். சீக்கன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா மைனஸ் சீக்கன் தீட்டாவை காஸ் தீட்டாவால் பெருக்குனா சீக்கன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டான்னு வரும். மைனஸ் சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா. சைன் தீட்டாவையும் சைன் தீட்டாவையும் பெருக்கும்போது சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். பை இப்போ பகுதி ஒன்று போல் ஆயிடுச்சா, சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டான்னு போடுறோம். இப்போ இந்த சீக்கன் தீட்டாங்கிறது 1/காஸோட காஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம். சீக்கன் தீட்டானா 1/காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. இந்த காஸ் தீட்டாவும் இந்த காஸ் தீட்டாவும் கேன்சல் ஆயிடும். அப்போ இங்கே மதிப்பு 1 தான் இருக்கும். 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்குது. 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக நம்ம என்ன போட்டிருக்கிறோம், காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு போட்டிருக்கிறோம். பகுதியில் எந்தவித சேஞ்சும் பண்ணலாம், அப்படியே தான் போட்டுட்டு வரோம். சைன் தீட்டா பை காஸ் தீட்டா, சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா, சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டான்னு போட்டு வரோம். இப்போது காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டான்னு இருக்குது. இப்போ இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாவில் இருக்கக்கூடிய 2 காஸ் தீட்டாலேருந்து ஒரு காஸ் தீட்டாவையும் கீழே இருக்கிற காஸ் தீட்டாவையும் நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ இந்த இடத்துல பகுதியில் என்ன இருக்குது, சைன் தீட்டான் இருக்குது. தொகுதியில் என்ன இருக்குது, காஸ் தீட்டான் இருக்குது. காஸ் தீட்டா பை சைன் தீட்டா, காஸ் பை சைன்னா அதோட மதிப்பு ஹாட் தீட்டா. ஹாட் தீட்டாங்கிறது தான் நம்மளை நிரூபிக்க சொல்லியிருக்கிறாங்க. நம்ம நிரூபிச்சாச்சு. நன்றி.